ஹலோ மக்களே! வெல்கம் டூ த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை தோசை. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அது ஒரு கைப்பிடி வழியா புதினா எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிட்டு, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுலயே. நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இத வந்து 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார் அலசி ஊத்திக்கோங்க. இது வந்து ஒயர் விஸ்க் இருக்கும் இல்லையா? அத வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊத்திட்டு, தோசை மாவ விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். தோசை மாவு வந்து கொஞ்சம் நல்லா திக்கா ஊத்துவோம். அத விட கொஞ்சம் தண்ணியா வர மாதிரி நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊத்தி, ஊத்தி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா கரைச்சு வந்ததுக்கப்புறமா, இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க, தோசை மாவ விட கொஞ்சம் தண்ணியா இருக்கு. அந்த மாரி இருந்தா தான் அது கரெக்ட்டா இருக்கும் ஊத்துறதுக்கு. இப்ப வந்து தோசை கல்ல வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ண விட்டுருங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு ஊத்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். எப்பவுமே கோதுமை தோசை ஊத்துவோம் இல்லையா? அந்த மாரியே ஊத்திக்கோங்க. ரொம்ப தின்னா ஊத்துனீங்கன்னா எடுக்க வராது. ரொம்ப திக்கா ஊத்துனீங்கன்னா, ரொம்ப சவ்வு மாதிரி இருக்கும். அதனால நீங்க கரெக்ட்டா எப்போ ஊத்துவோம் இல்லையா? அந்த மாரி ஊத்திட்டு, மேல வந்து உங்களுக்கு ஆயில் இல்லன்னா நெய் இந்த மாதிரி எது வேணுமோ அது நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த சைடு நல்லா இந்த மாரி குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடணும். பாருங்க கலர் சூப்பரா இருக்குல்ல, புதினா போட்டதுனால. டேஸ்ட்டும் அந்த மாரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். தக்காளி சட்னி, கார சட்னி இந்த மாரிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னி கூடயும் சூப்பரா இருக்கும். 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மின்ட் வீட் தோசை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதே மாரி நெறைய ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.